அன்பு நண்பர்களுக்கு கணியரின் அன்பான வணக்கம். இன்னைக்கு பரணி நட்சத்திரத்துக்காரவங்களுடைய குணநலம் என்ன? என்ன செய்யணும்? அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். பரணி நட்சத்திரம் மேச ராசியில பரணி நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் 4 பாதங்களும் பரணி நட்சத்திரத்தில இருக்கு. இது முதல் பாதத்தில பிறக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு அரசு சார்ந்த உத்தியோகங்கள் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நல்லா படிச்சுட்டு வந்தாங்கன்னா போதும். ஆனா நல்லா படிக்க தான் மாட்டாங்க. அதுதான் ஒரு பிரச்சனை. ஆனா நல்லா படிச்சாங்கன்னா, கவர்மெண்ட் சார்ந்த ஏதேனும் ஒரு துறைக்குள்ள போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதில பரணி நட்சத்திரத்து 2ஆம் பாதம் பார்க்கவங்க அக்கவுண்ட் செக்ஷன் ரொம்ப புடிச்சிருக்கும் அவங்களுக்கு. கணிதம் நல்லா வரும். இந்த 3ஆம் பாதம், 4ஆம் பாதத்தில பிறந்தவங்க படிக்கிறதே பெரிய அபூர்வம்னு சொல்லலாம். ஏதோ ஜஸ்ட் பாஸ் பண்ணாங்கன்னா போதும். அதனால இவங்க 3ஆம் பாதத்தில, 4ஆம் பாதத்தில பிறந்தவங்க, இந்த 3ஆம் பாதம் இருக்கு பாருங்க, அவங்க பாருங்க நண்பர்கள் வட்டாரம் ஏகப்பட்டது இருக்கும். அவங்களுக்கு எப்போதுமே நண்பர்கள். அதே மாரி ஆணாக இருந்தா பெண் தோழிகள் அதிகமாக இருக்கும். பெண்ணா இருந்தா ஆண் தோழர்கள் அதிகமாக இருப்பாங்க. ஆனா, நட்பு வட்டாரம் நல்லா வச்சுக்கிருவாங்க. அவங்கள்ட்ட குறை சொல்ற மாரி நட்பு வட்டாரங்கள் இருக்காது. எல்லார்கிட்டயும் நல்ல இனிமையா பேசுவாங்க. ஆனா, அதட்டுவாங்க, அன்போடு இருப்பாங்க, கண்டிப்பாங்க. எல்லா விஷயமும் இருக்கும். இவங்க தப்பு பண்ணாக்க, "விட்றா" அப்படின்ருவாங்க. ஆனா, மத்தவங்க தப்பு பண்ணாக்க, "ஏன் அப்படி பண்ண? இது தப்பு இல்லையா?" அப்படி கண்டிப்பா. அதாவது தன்னோட தப்ப மட்டும் அவங்க பெருசா எடுத்துக்கிற மாட்டாங்க. இதுதான் உங்களுடைய நட்பு வட்டாரத்தினுடைய அழகு. இதுல நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சக்தியோட இருக்கிற சிவன் 2 பேரும் சேர்ந்து இருக்க மாரி சிவனோட படத்த வச்சுக்கணும். சக்தியும் சிவனும் சேர்ந்து இருக்கிற மாரி படங்கள வச்சுக்கிட்டீங்கன்னா, ரொம்ப விசேஷம். அப்புறம் பெண்கள் முல்லைப்பூ என்று சூட ஆரம்பிக்கிறீங்களோ, அன்னையிலிருந்து உங்க வாழ்க்கையே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். உங்களுக்கும் கணவருக்கும் கருத்து வேறுபாடுகள் இருக்கு, பிரச்சனையாக இருக்கு, ஒத்து வரமாட்டேங்குது அப்படின்னா முல்லைப்பூ சூடி பாருங்க. அதுக்கு பின்னாடி உங்க வீட்டுக்காரர் உங்களுக்கு காலடியிலேயே கிடப்பார். அந்த அளவுக்கு உங்க உடம்புல இருந்து வர்ற வாசனையும், இந்த முல்லைப்பூனுடைய வாசனையும் அவரை ஈர்க்கும் ஆற்றல் உண்டு. அதே மாரி கோயிலுக்கு போறோம். கோயிலுக்கு போம்போது ஏதேனும் ஒரு வேண்டுதல் வச்சிருக்கோம். வேண்டுதல் வச்சிருந்தா, இந்த முல்லைப்பூ தான் இறைவனுக்கு சாப்பிடணும். நீங்க மல்லிகைப்பூ வாங்கிட்டு போறத விட, முல்லைப்பூ வாங்கிட்டு போறது ரொம்ப சிறப்பு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, பேரிச்சம்பழத்த உணவா எடுத்துக்கணும். பேரிச்சம்பழ உணவுகள் உங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்ல பலன தரக்கூடியது. ஏன் அப்படி சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, உங்க குடும்பத்தில பாருங்க, அந்த வர்க்கத்திலேயே யாரோ ஒருத்தர் மனநிலை பாதிக்கப்பட்டவர் இருப்பார். அதனால தான் அந்த தொந்தரவுகள் மீண்டும் உங்களுக்கோ, உங்க சந்ததிகளுக்கோ வரக்கூடாதுன்றக்காண்டி தான் இந்த பேரிச்சம்பழத்த சாப்பிட சொல்றது. அது உங்களுக்கு நெறையா உடல் ஆரோக்கியத்த தரக்கூடிய அமைப்பு இருக்கு. இந்த பரணி நட்சத்திரத்துக்காரவங்க மேக்ஸிமம் பாருங்க, அம்மாவுனுடைய பிடியில இருப்பாங்க. அம்மாவ ரொம்ப பிடிக்கும். அம்மாவுக்கு 5 குழந்தை இருந்தாலும் சரி, 10 குழந்தை இருந்தாலும் சரி, இந்த பரணி நட்சத்திரத்துக்காரங்க மேல ரொம்ப விருப்பமா இருப்பாங்க. ரொம்ப பிரியமா இருப்பாங்க. அந்த அளவுக்கு இந்த பரணி நட்சத்திரத்துக்கும் தாய்க்கும் ரொம்ப அந்யோன்யமான ஒரு பெரிய, அதாவது ஒரு சொல்ல முடியாத அளவுக்கு பாசம் இருப்பாங்க. அந்த பாசம் அம்மாகிட்ட கிடைக்கும். இவங்களுக்கு இந்த இந்த மேவாக்கட்டு பார்த்தீங்கன்னா, சின்னதா இருக்கும். நம்ம அஸ்வினியா, பரணியான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நெறைய ஜோதிட விதிகள் இருக்கு. அஸ்வினின்னா அந்த நெத்தி புடப்பா இருக்கும். பரணின்னா அந்த மேல்வாய்க்கட்ட சிறுசா இருக்கும். இவங்களுக்கு பல் வரிசை பாருங்க, ரொம்ப அழகா இருக்கும். நெறைய பேருக்கு இந்த பல் வரிசையும் அழகாக இருந்து, முடியும் சுருளாக இருந்துச்சுன்னா, அவங்க மிகப்பெரிய கவர்ச்சிகரமாக இருப்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப அழகா இருப்பாங்க. ஒரு சிலருக்கு பல் வரிசை நல்லா இருக்கும். முடி நீள முடியா வந்துரும். அப்ப அவங்களுக்கு சுக்கிரன் ரொம்ப ஆதிக்கம் கம்மியாக இருக்காங்கன்னு அர்த்தம். நீங்க சுக்கிரன் பலமா இல்லையா அப்படின்றத பார்க்கறதுக்கு, மேல் பல் வரிசையும், முடி சுருளையும் வச்சு கண்டுபிடிச்சுடலாம். அப்ப இந்த அளவுக்கு 2மே நல்லா இருந்துருச்சுன்னா, அவங்களுக்கு சுக்கிரன் ரொம்ப பலமா இருக்காங்க. அவங்க சினிமாவுக்குள்ளேயே போகலாம். நாடகம், ஏதாவது சினிமா சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துலயுமே நடிக்கிறது, இதெல்லாம் நீங்க இது பண்ணலாம். இதே நிகழ்ச்சிய பார்த்துக்கிட்டு இருக்கவங்க கூட,